வட்டத் தகடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி, அதன் தகடுகளின் மீதான பரப்பு மின்னூட்ட அடர்த்தி காலத்தைப் பொறுத்து மாறாத விதத்தில் அதிகரிக்குமாறு மின்னூட்டப்படுகிறது. இடப்பெயர்வு மின்னோட்டத்தால் உருவாகும் காந்தப்புலம் என்பது என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 விடைகளில் சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ வட்டத்தகடால் உருவாக்கப்பட்ட ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி அப்படிங்கும்போது பரப்பு வந்து πr². பரப்பு மின்னூட்ட அடர்த்தி அப்படிங்கும்போது உங்களுக்கு சிக்மா ஈக்குவல் டு Q/A. Qங்கிறது மின்னூட்டம், ஏங்கிறது பரப்பு. இப்போ இதில் கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு காலத்தை பொறுத்து மாறாதுன்றாங்க பரப்பு மின்னூட்ட அடர்த்தி. அப்போ அதெல்லாம் இங்கே மாறிலின்னு கொடுத்துருக்கோம். டி சிக்மா பை டிடி வந்து மாறிலி. இங்கே டி சிக்மா பை டிடிங்கிறது காலத்தை பொறுத்து பரப்பு மின்னூட்டம் மாறாது என்பதை இங்கே மாறிலியாக கொடுக்கும்பொழுது நமக்கு தெரியுது. இப்போ டி பை டிடி ஆஃப் சிக்மாங்கிறது இந்த Q/A ஒரு மாறிலி. இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா இதில் எப்படி எழுதலாம்னா 1/A dQ பை டிடின்னு எழுதலாம். காலத்தை பொறுத்து மின்னூட்டம் மாறும்போது அது I அப்படிங்கிறது. அப்போ வந்து 1/A × I ஈக்குவல் டு மாறிலின்னு வருது. இதுலேருந்து என்னன்னா இடப்பெயர்ச்சி மட்டும் ஒரு மாறிலி என இதன் மூலம் புலனாகிறது. இப்போ இந்த அமைப்பு முழுவதும் எப்படி செயல்படுதுன்னா ஒரு கற்பனையான உருளையுடைய அதாவது சிலிண்டிக்கல் ஒயர் மாதிரி செயல்படுது. உருளையுடைய கம்பி, அதாவது கம்பியாகவோ அல்லது உருளையுடைய ஒரு ஒயரை மாதிரியோ செயல்படுது. ஒரு சிலிண்டிக்கல் ஒயர் மாதிரி செயல்படுது. எனக்கு காந்தப்புலத்துக்கும் ஆரத்திற்குமான அந்த வரைபடம் வரைஞ்சோம் அப்படின்னா முதல்ல என்னது நேர்கோடாக வந்து மறுபடியும் என்னென்னா உங்களுக்கு தொலைவு அதிகரிக்கும் போது இந்த மாதிரி காந்தப்புல மதிப்பு குறைகிறது. தொலைவு அதிகரிக்க காந்தப்புலம் அதிகமாகவே இந்த பகுதி காட்டுது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பகுதியானது தொலைவு அதிகரிக்கும் போது குறைவதை காட்டுகிறது. அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் சுயற்ற மதிப்பு மற்றும் தட்டுகளின் சுற்றளவை இணைக்கும் கற்பனையான உருளையுடைய பரப்பில் வந்து பிரம்மமாக்கும் என்பதை வந்து காட்டுது. ஆக மொத்தத்தில் என்னன்னா அந்த சரியான விடை தெரிவு என்னன்னா 3. ஆப்ஷன் 3 தான் இதுக்கான சரியான விடை. நன்றி.